ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். டிசம்பர் 22. கலியுக மனிதர்களுக்கு எது புரியவில்லை? புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் எனில் பழைய உலகத்தை மறக்க வேண்டும் என்பது. இந்த உலகம் புதியதிலிருந்து பழையது ஆகும் என தெரிந்திருந்தும் ஏன் மறந்து விட்டார்கள்? காலத்தை அதிகரித்து கூறிவிட்டதால். பரமாத்மா தான் எவ்வாறு இருப்பேன் என கூறுகிறார். பசியோ தாகமோ குளிரோ ஏற்படாது, எதனாலும் நான் பாதிக்கப்பட மாட்டேன், சேவை செய்தாலும் விடுபட்டு இருப்பேன் என்று. உங்களில் கூட எந்த புரிதல் வரிசை கிரமமாக வருகிறது? நாம் சுகதாமத்திற்கு செல்லும் போது மற்றவர்கள் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள் என்பது. பரமாத்மா எதற்கு தந்தையாக இருக்கிறார்? துக்கமுடையதாக ஏழ்மை நிலையை அடைந்துவிட்ட முழு உலகத்திற்கு. உலகிய மனிதர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் உடை, பணம் போன்றவற்றை ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள். ஈஸ்வரன் ஏழை பங்காளனாக இருந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரை தேவதைகள் என்று கூறி பிறகு சிவனை பரமாத்மா என சொல்கிறார்கள். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இப்போது மண்ணுலகின் பரிஸ்தா ரூபமாகி பரிஸ்தா ரூபத்தின் மூலமாக உலகின் துக்கத்தை தூர விளக்குங்கள். நன்றி. ஓம் சாந்தி.